வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் வந்து இப்போ மார்க் பேசிஸில் இப்போ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. tnpsc.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மார்க் பேசிஸில் கொடுத்துருக்க இந்த சிலபஸில் எங்கெங்கெல்லாம் படிக்க போகிறோம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1 இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கவங்களுக்கு எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது தெரிஞ்சிருக்காது. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று வந்து என்னென்னா, பாலிட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிப்போம். அதுக்கடுத்து தமிழ் சொசைட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிப்போம். இப்போ யூனிட் 8 and 9 எல்லாம் கம்பைன் பண்ணி ஓவராலாக இப்போ இந்த சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த மாதிரி வந்து 10 யூனிட்லேயும் வந்து என்னென்னலாம் மார்க் பேஸில் கொடுத்துருக்காங்கங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது அறிவியல், அதில் கேட்டிருக்கிறது வந்து 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. யூனிட் 2ல் இந்தியாவின் புவியியல், அதில் 10 கேள்விகள். யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதில் 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய ஆட்சியியல், நான் சொன்னக்கூடிய பாலிட்டி, நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரே சிலபஸ் இதுதான். அதில் 40 கேள்விகள். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரெண்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ணிட்டாங்க, அது ரெண்டையும் சேர்த்து இப்போ கேட்க போகிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து 40 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பாலிட்டி, செகண்ட் வந்து அந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றது. இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு தேர்டு இந்த யூனிட் 3 அப்படிங்கிறதுக்கு வாங்க. அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த இந்திய தேசிய இயக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 12th பாலிட்டி புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லைட்டாக வந்து ரெஃபரன்ஸ் புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடயுமே போதும், அந்தளவுக்கு புரிகிற அளவுக்கு ஒவ்வொரு லெசன் வைஸாக அழகாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வால்யூம் 1 அந்த காந்தி தாத்தா பழைய புக்காக அந்த காந்தி தாத்தா படம் போட்டு தனி ஒரு சின்ன புக்காகவே இருக்கும். அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனையும் கண்டிப்பாக படிங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியெல்லாம் நம்ம விடுதலை வாங்கணும், இந்த தலைவர்களை எப்படியெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இதில் இருக்கும். இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திய லெவலில் இருக்கும். அதே இது யூனிட் 5, யூனிட் 6ல் இருக்கக்கூடிய யூனிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு பேசிஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து காந்தியை பற்றி அங்கே படிக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன செய்வாங்க, பெரியாரை பற்றி, வேலுநாச்சியாரை பற்றி இந்த மாதிரி படிக்கிற மணிக்கு இருக்கும். ஸோ இந்திய லெவலில் யாரெல்லாம் போராடினாங்க, தமிழ்நாட்டு லெவலில் யாரெல்லாம் போராடினாங்கிறதையும் ரெண்டாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் தேசிய மறுமலர்ச்சின்னு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஆரம்பிக்கும். இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கே 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாகிறது, பிஆர் அம்பேத்கர், அந்த தலைவர்கள் எல்லா தலைவர்களையும் நீங்கள் வந்து புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் போக கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், லைப்ரரி போயோ இல்லை நீங்கள் உங்களோட யூடியூப்லேயோ விக்கிபீடியாலேயோ நீங்கள் என்ன செய்யணும், தனியாக எடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிறணும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு மிச்சத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதில் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்திய ஆட்சியியல் அப்படின்னு பாலிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எல்லாமே லக்ஷ்மிகாந்த் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும், தமிழ் மீடியம் படிக்கிறவங்க பிரகதீஸ்வரன் அப்படின்ற புக்கு போட்டிருப்பாங்க, அதுவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இருக்கக்கூடிய இந்த சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுடைய ஊரக வளர்ச்சி எப்படி இருக்குது, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்மளுடைய வறுமை வந்து எப்படி இருக்குது, நம்ம அதில் எந்த இண்டெக்ஸில் இருக்கோம், ஹங்கரில் எந்த இண்டெக்ஸில் இருக்கோம், ஸோ இப்போ மீடியாவில் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம், சைபர் கிரைம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய எக்கனாமிக்ஸையும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னென்ன போர்ட்டெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, அந்த கவர்னன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா இதையும் சேர்த்து இந்த யூனிட்டில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6, இப்போ தான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது வந்து சுரேஷ் அகாடமியில் போட்டிருக்க A3 புக்குன்னு சொல்லுவாங்க. A3 புக்குன்னு சொன்னாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
அந்த A3 புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே இது ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ப்ளஸ் குரூப் 1 பொறுத்தவரையும் குரூப் 4 குரூப் 2 2Aக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு படிக்கலைனாலும் கூட குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் ரெஃபரன்ஸ் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிக்கணும். ஸ்கூல் புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிச்சிட்டிங்கனாலே ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறது கஷ்டமாக இருக்காது. இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்க டாபிக் எல்லாமே 10th புக்லேயே இருக்கும். 10th புக்கில் அப்படியே இருக்கும். ப்ளஸ் 12th புக்கில் ஹிஸ்ட்ரியில் பாலிட்டியில் கொஞ்சம் கலந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க எப்படியா நம்மளுக்கு ஆட்சி பற்றினா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எதையுமே ஒரு கனமான ஒரு இதோடு படிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு குரூப் ஸ்டடியாக எல்லோரும் சேர்ந்து படிங்க. எப்பயுமே வந்து ஒரு யூனிட்டி இஸ் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டுட்டு ஈஸியாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் பற்றி இந்த இடத்துல நான் பேசவே இல்லை. மெயின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ரிட்டன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேப்பரில் அதிகமாக மார்க் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக்னு சொன்னால் அது மேக்ஸ் தான். மேக்ஸ் வந்து நம்ம நல்லாவே பார்த்துட்டே போயிருப்போம். அங்கே போனோடனே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிம்பிளாலாம் கேட்க மாட்டாங்க. ட்விஸ்ட் வச்சு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன செய்யணும், ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அந்த சம்மை செஞ்சு பார்க்கணும். அந்த சில நேரத்தில் அந்த சம்மோட ஆன்சரே மனப்பாடம் ஆயிரும். இதுக்கு இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு மனப்பாடம் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக மேக்ஸுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்காமல் நம்ம வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியாது. 25க்கு 24 கண்டிப்பாக வேணும். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. வெயிட்டேஜ் அதிகம் உள்ள சிலபஸை நல்லா படிங்க. 11th 12th புக்கு பாலிட்டிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் போதுமானது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.